நண்பர்களே, கடந்த வாரத்தில் உலகம் முழுவதும் நடந்த முக்கியமான சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்வோம். நம்பர் 1, உங்களது வாழ்க்கை மற்றும் அதன் முடிவு குறித்து ஆழமாக யோசித்திருக்கிறீர்களா? சிலருக்கு மனச்சோர்வு அல்லது துன்பத்தின் போது இத்தகைய கேள்விகள் தோன்றலாம். இவ்விதமான சிந்தனைகள் மனதை உலுக்கும் வகையில் இருந்தாலும் அவற்றை விழிப்புணர்வுடன் அணுகுவது மிக முக்கியமானது. இன்றைய செய்தியில் உலகெங்கும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம். ஆஸ்திரேலிய மருத்துவ வல்லுநர் மற்றும் எக்ஸிட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் பிலிப் நிட்ச்கே சார்கோ கேப்சூல் எனப்படும் ஒரு சாதனத்தை வடிவமைத்துள்ளார். இது குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் சட்டப்பிரிவிற்குள் கட்டுப்பாடுகளுடன் அமைந்து ஒரு மனிதன் தன் முடிவை தானாகவே எடுத்து அவற்றை நிறைவேற்ற உதவும் முறையாக உருவாக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்குள் அசிஸ்டட் எண்ட் ஆஃப் லைஃப் என்பதை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த சட்டப்பிரிவில் சார்கோ கேப்சூல் நைட்ரஜனை பயன்படுத்தி குறைந்த ஆக்சிஜன் சூழலை உருவாக்குகிறது. இது வலியின்றி சமாதானமான முறையில் இறுதி நடவடிக்கையை நிகழ்த்துவதற்கு உதவும் என தெரிகிறது. அதாவது வலியின்றி மரணம் ஏற்படுத்தும் கருவி. இதில் எந்த வெளிப்புற தலையீடும் இருக்காது. தானாகவே தொடங்கும் முறையில் செயல்படுகிறது. ஒரு உதாரணமாக, சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ஒரு பெண் இதை மருத்துவ மற்றும் சட்டப்பூர்வ அனுமதியுடன் பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது. இதை உருவாக்க பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு ஏறத்தாழ $1 மில்லியன் அதிகம் செலவாகியுள்ளதாம். இதை உருவாக்கியவர்கள் ஒரு கடினமான மற்றும் தனிப்பட்ட முடிவை எடுப்பதற்கான நவீனமான வழியாக இதை சூழ்நிலைக்கு பொருந்த வகையில் மெருகூட்டி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இவ்வகையான நடைமுறைகள் இன்னும் பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை. இதை பியூர்லி தகவல் அளிப்பதற்காகத்தான் பகிர்கிறோம். மனநலவியல் அல்லது உணர்ச்சி பூர்வ சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் நாட்டில் உள்ள உத்தியோகபூர்வ நம்பகமான உதவி தொடர்பு எண்கள், மருத்துவ ஆலோசகர் அல்லது நம்பத்தகுந்த நண்பர்கள் மூலம் உதவியை நாடுவது மிக அவசியம். நம்பர் 2, காங்கோவில் உள்ள கிவு ஏரியில் மிகவும் சோகமான ஒரு நிகழ்வு நடந்தது. 78 பயணிகளுடன் சென்ற படகு அனைவரின் கண்முன்னே திடீரென்று மூழ்கிவிட்டது. சில நிமிடங்களில் 78 பேர் உயிரிழந்தனர். இதற்கான முக்கிய காரணம் அதிக அளவு மக்கள் மற்றும் சரக்கு ஏற்றப்பட்டிருந்தது. படகு கிட்டுகு போர்ட் எனப்படும் துறைமுகத்திற்கு வெறும் சில மீட்டர்கள் மட்டுமே இருந்தபோது கவிழ்ந்து போயிற்று. இது முதல் முறையல்ல. இதே ஏரியில் பலமுறை படகுகள் கவிழ்ந்து பல உயிர்களும் பறிபோகின்றன. ஜூன் மாதத்திலும் இன்னொரு படகு மூழ்கியதில் 80 பேர் மரணமடைந்தனர். நம்பர் 3, எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் ஆப்டிமஸ் எனப்படும் மனித வடிவ ரோபோவை உருவாக்கி வருகிறது என்பது தெரிந்ததுதான். இப்போது இந்த ஆப்டிமஸிற்கு புதிய அப்டேட் வந்துள்ளது. அது என்னவென்றால், இது வேகமாக இயங்க முடியும், சிறிய விஷயங்களையும் தெளிவாக உணர முடியும், மேலும் பொருட்களை பிடிக்கும் போது அது ஆர்வலதாகவும் நுணுக்கமாகவும் செயற்படும். உதாரணமாக, ஒரு முட்டையை அடக்கமாக பிடிக்க வேண்டும். அதேபோல ஒரு கிரிக்கெட் பேட்டை பிடிக்கும் விதம் முற்றிலும் வேறுபடும் அல்லவா? அதுபோன்று குழந்தையை பிடிக்கும் விதமும் கனமான பொருளை பிடிக்கும் விதமும் வேறுபட வேண்டும். இந்த புதிய வசதிகளுடன் வீடுகளில் இக்கடினமான வேலைகளை செய்துவிட மிகவும் உகந்ததாக ஆப்டிமஸ் உருப்பெருக்கமடைந்திருக்கிறது. சமையல் செய்யலாம், வீட்டை சுத்தம் செய்யலாம், இன்னும் பல வேலைகளையும் செய்யலாம். மேலும் நாளை நாளாக புதிய செயல்களை கற்றுக்கொள்வதற்கும் இது திறனாக உள்ளது. குரல் கட்டளைகளையும் ஏற்று செயல்படும் என்பதாலே இது இன்னும் ஆச்சரியமாக தோன்றுகிறது. நம்பர் 4, உலகிலேயே முழுக்க சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் முதல் மழை நீர் வடிகட்டி ஆலை டிசலினேஷன் பிளான்ட் ஆஸ்திரேலியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடல் நீரை குடிப்பதற்கு தகுந்த நீராக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாகிய கார்பன் உமிழ்வை எதுவும் செய்து கொள்வதில்லை. மற்ற நாடுகளும் இதுபோன்ற தொழில்நுட்பத்தை வருங்காலத்தில் ஏற்றுக்கொண்டால் நீர் குறைபாடு பேயான்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நீண்டகால தீர்வாக அமையும். நண்பர்களே, ஒரே ஒரு விறுவிறுப்பான கதையை கற்றுக்கொண்டால் ஒருவரின் வாழ்க்கையே மாறிவிடும் என்று கேள்விப்பட்டதுண்டா? அல்லது அந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படித்து காட்டிவிட்டால் அவர்களுக்கு தேவையான எல்லா நல்ல பண்பும் வளர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறதா? நீங்கள் அனுபவிக்கும் அல்லது எதிர்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கதையிலேயே தீர்வு உண்டு என்று நம்ப முடியுமா? ஆம், அது இந்த உலக வரலாற்றில் எப்போதும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியம் மகாபாரதம். இது எந்த பெரிய பிளாக்பஸ்டரையும் மிஞ்சும் அதிசயம். இதுதான் சவால். விக்ரமாதித்யனின் பாணியில் எழுதப்பட்ட முழு மகாபாரத கதை 2 பாகங்களாக 2 பார்ட்ஸ் புத்தகமாகவும் ஈபுக்காகவும் கிடைக்கிறது. அமேசான் உட்பட 43க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கடைகளில் இது வெளியாகியுள்ளது.
உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் விவர பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் இந்த புத்தகத்தின் லிங்குகளை சேர்த்திருக்கிறேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது சாதாரண புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொக்கிஷம். நம்பர் 5. இப்போதைய காலம் கலியுகம் எனலாம், ஆனால் நமது எதிர்காலம் ஏஐ யுகம் என்பதில் சற்று எண்ணி பார்த்தால் சந்தேகமில்லை. ஏன் என்பதாம், நமது செல்போன் தொடங்கி கார்கள், பைக்குகள், கம்ப்யூட்டர்கள் எல்லாம் ஏற்கனவே ஏஐ அடிப்படையில் இயங்கத் தொடங்கிவிட்டன. இப்போது அமேசான் அமெரிக்காவில் உள்ள சியாட்டில் புதிய வகையான ஏஐ அடிப்படையிலான மளிகை கடையை துவக்கியுள்ளது. பொதுவாக நாமெல்லாம் ஆன்லைனில் பொருட்களை வாங்குவது வழக்கம். ஆனால் இந்த கடை மிக மேம்பட்ட ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பங்கள் மூலம் பல வேலைகளையும் தானாக செய்யக்கூடியது. எந்த பொருள் தள்ளுபடி ஆகிவிட்டது, எது இப்போதைக்கு அதிகமாக விற்கப்படுகின்றது, இன்னும் எதற்கு டிமாண்ட் அதிகம் இருக்கிறது என்பதனை நிர்பந்தமின்றி கண்காணித்து உடனடியாக நிரப்புகிறது. எனவே நுகர்வோர் எதிர்பார்க்கும் பொருட்கள் எப்போதும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பிடித்த பொருட்களை கண்டறிந்து அதை பேணி மற்ற பொருட்களையும் பரிந்துரைப்பதாலே நீண்ட நேரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து வெளிவரப்போகும் அப்டேட் என்னவென்றால், ஏஐ அடிப்படையிலான ஷாப்பிங் அறைகள். இது பே அண்ட் பூத், ஃபோன் பூத் போல தெருக்களில் அமைக்கப்படலாம். அதில் 3D ஸ்கேனர் கொண்டு எந்த ஆடையும் உங்களுக்கே பொருந்தியபடி 3D ஹோலோகிராம் வடிவில் 360 டிகிரியில் பார்க்க முடியும். இதனால் அமேசான் ஒரே ஒரு மையப்புள்ளியில் மட்டும் அல்ல, உங்களைச் சுற்றி எங்கே வேண்டுமானாலும் தனது வசதிகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. நம்பர் 6. உலகின் மிக உயரமான சிலை எது என்று கேட்டால் அது இந்தியாவில் உள்ள ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஏறத்தாழ 587 அடி உயரம். இப்போது மேலும் ஒரு பெரிய புத்தர் சிலையை இந்தியா நிர்மாணித்து வருகிறது. அது 300 அடி உயரத்தை கடந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. உலகில் உள்ள மற்ற புத்தர் சிலைகளுடன் ஒப்பிடும்பொழுது உயரத்திலும் கலாச்சார பிரதிநிதித்துவத்திலும் மிக சிறப்பானதாக இருக்கும் என இந்தியா தெரிவிக்கிறது. இந்த சிலையை நிர்மாணிப்பதன் முக்கிய நோக்கம் இந்திய கலாச்சாரத்தை தெரியப்படுத்துவதும் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதுமே. மேலும் புத்தர் என்லைட்மெண்ட் பெற்ற இடமே இந்த பகுதியாகும் என்பதனால் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்தடைகின்றனர். ஜப்பான், தாய்லாந்து, சீனா, இலங்கை போன்ற நாடுகளின் புத்தர் மத கூட்டு சமூகங்கள் இவ்விடத்திற்கு செல்வதனால் அது பெரும் சுற்றுலா மையமாகும். இதன் மூலம் தேசிய பெருமையும் வருமான வாய்ப்பும் இரண்டும் ஒருங்கே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நம்பர் 7. பாரிஸில் ஊபர் எலிவேட் எனப்படும் ஊபர் நிறுவனத்தின் பறக்கும் டாக்ஸிகள் சோதிக்கப்பட்டுள்ளன. இவை மின்சாரம் மூலம் இயங்குகின்றன. இதற்கு ஒரு விமான ஓடுபாதை தேவைப்படாது. நேராக நிலத்திலிருந்து பறக்கவும் அதேபோல் இறங்கவும் முடியும். ஹெலிகாப்டரை போல இருக்கும், ஆனால் எளிதாக கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு மட்டுமே உயரத்தில் பறக்கும். கட்டடங்களில் உள்ள டெரஸ்களிலும் தரையிறங்க முடியும். மேலும் இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அதிகமாக ஏற்படுத்தாது. மாற்றமில்லாமல் உபயோகித்துக் கொண்டிருக்கும் ஊபர் ஆப்பில் உள்ளதைப் போலவே இதற்கும் முன்பதிவு செய்யலாம். பாரிஸிலேயே முதலில் ஏன் சோதித்துள்ளனர் என்றால், அங்கே மக்கள் எண்ணிக்கையும் வாகன நெரிசலும் மிகவும் அதிகமாக இருப்பதால்தான். நம்பர் 8. நம் தொழில்நுட்பம் இவ்வளவு முன்னேறியும் நிலநடுக்கத்தை சரியாக முன்கூட்டியே கணிக்க இயலாமல் இருக்கிறோம். இதனால் நமது உயிர்களும் பொருள் தானியங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது. இப்போது MIT, கேம்பிரிட்ஜ் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய AI அடிப்படையிலான முறையை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். இது நிலநடுக்கங்களை மிக தெளிவாக கணிக்க முடியும் என்பதாகும். எப்பொழுது நிலநடுக்கம் வரலாம், எங்கு வரும் என்பதை கணித்து அந்த பகுதிகளில் மக்கள் முன்னறிவிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த AI சூழல் மெஷின் லேர்னிங் ஆல்கோரிதங்களை பயன்படுத்தி பழைய நிலநடுக்க கணக்குகளை ஆராய்ந்து தற்போதைய தரவுகளோடு ஒப்பிட்டு வரும் நிலநடுக்கத்தை கணிப்பதுடன் எங்கே எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என முன்னே விவரிக்கிறது. இதை உலகளவில் நடைமுறைப்படுத்தக்கூடும் என்றால் அதிக நிலநடுக்க வாய்ப்புள்ள ஜப்பான், கலிபோர்னியா, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் காத்துக்கொள்ள முடியும். நம்பர் 9. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு பள்ளி பேருந்தில் வழக்கம் போல சந்தோஷமாக பேருணர்ச்சி பறந்து பயணித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது. சிரித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் பதற்றம் அடைந்தனர். பேருந்து ஒரு இடத்தில் மோதியது. பலர் உள்ளே தூக்கி வீசப்பட்டு விட்டனர். அதை கவனிக்கும் முன்பே பேருந்தில் தீ எழுந்தது. அதிலிருந்த குழந்தைகளும் ஆசிரியர்களும் எப்படி வெளியேறுவது என்பதை அறியாமல் கத்திக் கொண்டிருந்தனர். வெளியிலிருந்து யாராவது உதவுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது தீயின் சூடு
மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏறத்தாழ அவர்கள் சரியாக சமயம் தராமல் தவிக்கச் செய்துவிட்டது. சில வினாடிகளில் தீ அவர்கள் உடல் முழுவதையும் பிடித்தது. சிரித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தைகளில் 20 பேர் தீயில் உயிரிழந்தார்கள். மேலும் 3 ஆசிரியர்களும் தப்பிக்க முடியாமல் உயிரிழந்தார்கள். அவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும். நண்பர்களே, அடுத்த வார திங்கள்கிழமை மாலை 5 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். இதுவரை என்னுடைய மகாபாரத புத்தகத்தை ஆர்டர் செய்யாதவர்களுடனே ஆர்டர் செய்திடுங்கள். வீடியோ விவர பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் லிங்க்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யப்படவில்லை என்றால் உடனே செய்திடுங்கள். அடுத்த சந்திப்பு வரை எல்லாரும் நலமாக இருங்கள். பை.